Salams everyone, welcome to jafsbeautyvogue. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ஸ்கின் டைப் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸ்கின் டைப் ஏன் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃப்ளாலெஸ் ஸ்கின் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஸ்கின் கேர் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அது டிஐவைஸாக இருக்கலாம், இல்லைனா பேசிக் கிளென்சிங் டோனிங் மாய்ஸ்சரைசிங்லேருந்து எக்ஸ்டென்சிவான ஆக்டிவ் பேஸ் ஸ்கின் கேராக கூட இருக்கலாம். ஆனால் இவ்வளோ நாள் நம்ம ஸ்கின்னுக்கு சூட் ஆகிற ஸ்கின் கேர் தான் பண்ணிகிட்டு இருக்கோமா அப்படின்னு கேட்டால் அது டவுட் தான். இந்த மாதிரி சூட் ஆகாத ஸ்கின் கேர் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் ரூவின் ஆகி பல ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. லைக் ஆக்னே, பிம்பிள்ஸ், பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ், இந்த மாதிரி பல ப்ராப்ளம்ஸ் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஃப்ளாலெஸ்ஸான ப்ராப்ளம் ஃப்ரீ ஸ்கின் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ஸ்கின் டைப் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம பிளாட்டிங் டெஸ்ட் பண்ணணும். பிளாட்டிங் டெஸ்ட் எப்படி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஜென்டிலான ஃபேஸ் வாஷ் எடுத்து நம்ம ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு 4 hours நம்ம ஸ்கின்னில் எந்த ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுறணும். 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம 4 பிளாட்டிங் ஷீட்ஸ் இல்லைனா டிஷ்யூ பேப்பர் எடுத்து ஃபோர்ஹெட், நோஸ், சீக்ஸ் ஏரியாவில் பிளாட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு 4 ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ரிசல்ட் 1, இதில் 4 பிளாட்டிங் ஷீட்ஸுமே ஸ்கின்னில் ஸ்டிக் ஆகாமல் ஆயில் இல்லாமல் கீழே விழுந்துடும். ஸோ இதோட ரிசல்ட் ட்ரை ஸ்கின். ரிசல்ட் 2, இதில் 4 ஷீட்ஸுமே ஆயில் அப்சார்ப் பண்ணி ஸ்கின்னில் ஸ்டிக் ஆகிருந்ததுன்னா இது ஆயிலி ஸ்கின்கான இண்டிகேஷன். ரிசல்ட் 3, ஃபோர்ஹெட் அண்ட் நோஸ் மட்டும் ஆயில் செக்ரீட் பண்ணி சீக்ஸ் ட்ரையாக இருந்ததுன்னா இது காம்பினேஷன் ஸ்கின்கான இண்டிகேஷன். ரிசல்ட் 4, ஷீட்ஸ் ஜென்டிலாக ஸ்டிக் ஆகி ஆயிலியாகவும் இல்லாமல் ட்ரையாகவும் இல்லாமல் கீழே விழுந்துருச்சுன்னா இது நார்மல் ஸ்கின்கான இண்டிகேஷன். ஸோ இப்போ நம்ம பார்த்தது தான் 4 டிஃப்ரெண்ட் ஸ்கின் டைப்ஸ்: ஆயிலி, ட்ரை, காம்பினேஷன் அண்ட் நார்மல். இப்போ ட்ரை ஸ்கின்னோட காசஸ் அண்ட் எப்படி அதை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ட்ரை ஸ்கின் ரொம்ப டைட் அண்ட் ரஃப்பாக இருக்கும். யூஸ்வலாக பார்க்குறதுக்கு ரொம்ப டல்லாக இருக்கும். நார்மல் ஸ்கின் விட ட்ரை ஸ்கின் ரொம்ப கம்மியாக தான் சீபம் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதனால் நேச்சுரலாகவே மாய்ஸ்சர் கண்டென்ட் ட்ரை ஸ்கின்னில் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ட்ரைனஸ் நம்ம ட்ரீட் பண்ணாமல் விட்டோன்னா அது மைல்ட் ஸ்கேலிங் அண்ட் ஃப்ளேக்கினஸ்க்கு லீட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம ட்ரைனஸ்க்கான ஃபியூ காசஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜெனட்டிக்ஸ், ஜீன்ஸ் மூலமாகவும் ட்ரை ஸ்கின் வரும். ஆல்சோ சீசனல் சேஞ்சஸ் கூட ட்ரை ஸ்கின்கான ஒரு முக்கியமான ரீசன். லாங் ஷவர்ஸ் எடுக்கிறதுனால கூட ஸ்கின் ட்ரை ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏஜ் அதிகமாக ஸ்கின்னோட இலாஸ்டிசிட்டி கம்மியாகி ஸ்கின் அதிகமாக ட்ரை ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ட்ரை ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிப் மாய்ஸ்சரைசேஷன் தான். ட்ரை ஸ்கின்னை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மாய்ஸ்சரைஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அது ஹெல்த்தியாக மெயின்டைன் ஆகும். ட்ரை ஸ்கின்னை நம்ம ஹைட்ரேட் பண்ணுறப்போ அதை நம்ம ஸ்கின்குள்ளே டீப்பாக பெனிட்ரேட் ஆகி நம்ம ஸ்கின்னை ப்ளம்ப் அண்ட் ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோம். இப்படி நல்லா ஹைட்ரேட் அண்ட் மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுனால ட்ரை ஸ்கின் காஸ் பண்ணுற ஃபைன் லைன்ஸ் அண்ட் ரிங்கிள்ஸ் கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். எக்ஸ்டர்னலாக மட்டும் இல்லாமல் இன்டர்னலாகவும் நம்ம நல்லா ஹைட்ரேட்டடாக இருந்தால் ட்ரை ஸ்கின் கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிரும். இப்போ ஆயிலி ஸ்கின்னோட டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஆயிலி ஸ்கின் எப்போவுமே ஒரு கிளாஸி ஷைன் அண்ட் விசிபிள் ஆயிலினஸோடு தான் இருக்கும். நார்மல் அண்ட் ட்ரை ஸ்கின் விட ஆயிலி ஸ்கின்னில் அதிகமான சீபம் ப்ரொடக்ஷன் நடக்குது. இதனால் ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு லார்ஜ் விசிபிள் போர்ஸ் இருக்கும். அதனால் ஆயிலி ஸ்கின் இஸ் ப்ரோன் டு ஆக்னே அண்ட் பிரேக் அவுட்ஸ்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஆயிலி ஸ்கின்கான ஃபியூ காசஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அகெயின் ஜெனட்டிக்ஸ் அண்ட் சீசனல் சேஞ்சஸ் வந்து ஸ்கின்னோட ஆயில் செக்ரீஷனை அதிகமாக்கலாம். பட் ஹார்மோனல் சேஞ்சஸ் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது ஸ்கின்னோட ஆயில் செக்ரீஷன் லெவல்ஸில். ஸ்கின் அதிகமாக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறப்போ அது அதிகமாக ஆயில் செக்ரீட் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஆயிலி ஸ்கின் எப்படி ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, ட்ரை ஸ்கின் மாதிரியே ஆயிலி ஸ்கின்க்கும் ஹைட்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸ்கின் ஆயிலியாக இருக்குன்னு சொல்லி மாய்ஸ்சரைஸ் பண்ணாமல் விட்டுட்டோன்னா அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஸ்கின் அதிகமான ஆயில் செக்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ ட்ரை ஸ்கின் மாதிரியே ஆயிலி ஸ்கின்க்கும் ஹைட்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
நார்மல் ஸ்கின் வந்து ரொம்ப வெல் பேலன்ஸ்டான ஒரு ஸ்கின் டைப். அது ரொம்ப ஆயிலியாகவும் இல்லாமல் ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும். நார்மல் ஸ்கின்ல ஆல்ரெடி ஃபைன் போர்ஸ், குட் பிளட் சர்க்குலேஷன் அண்ட் ஸ்மூத் டெக்ஸ்சர் இருக்கிறனால எந்த எக்ஸ்டென்சிவான ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கான நீடும் இல்லை. கிளென்ஸ் பண்ணி மாய்ஸ்சரைஸ் பண்ணாவே நார்மல் ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கும். காம்பினேஷன் ஸ்கின் டைப் அப்படிங்கிறது ஆயிலி ஸ்கின் அண்ட் ட்ரை ஸ்கின்னோட காம்பினேஷன் தான். இதில் T-zone அதாவது ஃபோர்ஹெட், நோஸ் அண்ட் சின் ஏரியா மட்டும் ஆயில் செக்ரேட் பண்ணும். அதனால் இந்த ஏரியாஸில் மட்டும் பிரேக் அவுட்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ காம்பினேஷன் ஸ்கின்க்கு மல்டி மாஸ்கிங் தான் பெஸ்ட். அதாவது T-zoneல க்ளே மாஸ்க் யூஸ் பண்ணி சீக் ஏரியாஸில் ஹைட்ரேட்டிங்கான மாஸ்க் யூஸ் பண்ணால் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ லாஸ்ட்டாக சென்சிட்டிவ் ஸ்கின் பற்றி பார்க்கலாம். சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படின்றது ஒரு டைப் ஆஃப் ஸ்கின் கிடையாது, அது ஒரு ஸ்கின் கன்சர்ன் தான். ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கும் ஸ்கின் சென்சிட்டிவாக இருக்கலாம், ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கும் ஸ்கின் சென்சிட்டிவாக இருக்கலாம் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ ஸ்கின் சென்சிட்டிவாக இருந்தால் நம்ம அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் லைக் ஸ்கின் ரெட்னஸ், இச்சினஸ் அண்ட் அன்ஈவன் டெக்ஸ்சர் பார்க்க முடியும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஸ்கின் சென்சிட்டிவாக இருக்கப்போ எந்த ஹார்ஷான ப்ராடக்ட்ஸும் ஸ்கின்ல யூஸ் பண்ணக்கூடாது. சென்சிட்டிவ் ஸ்கின்க்கு ஹைப்போ அலர்ஜெனிக் ப்ராடக்ட்ஸ் தான் ரெக்கமெண்டட். ஸோ எது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பேட்ச் டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லா ஸ்கின் டைப்புக்கும் காமன் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டானது சன்ஸ்க்ரீன். ஸோ சன்ஸ்க்ரீன் மட்டும் எப்போவுமே ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இஃப் எஸ், கீழே காமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.